வீரோடு கூட அல்லலியா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். இந்த 3வது வாரத்திலும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, எங்களை ரட்சித்தவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை ஆராதிக்க, உங்களுடைய பாடல்களை பாட, உங்களுடைய வசனங்களை கேட்க, ஜெபிக்க, தேசங்களுக்காக ஜெபிக்க, ஜனங்களுக்காக ஜெபிக்க இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உங்களுடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்து ஜெபம் செய்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 3வது வாரத்திலும் உங்களை பார்க்க சந்திக்க கர்த்தர் இப்படியாக தேவன் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வீடுகளில் பிள்ளைகளோடு சேர்ந்து, குட்டி பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். நாம் ஆண்டவரை நாம மகிமைப்படுத்துவோம்.
உத்தம தேவன் நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவன் நீரே உம்மை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே வல்லமை தேவன் நீரே. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா. கத்தர் நல்லவர். கத்தர் இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல இந்த கால வேளையில ஆண்டவருடைய புதிய பிரசனத்தை, புதிய கிருபையை, புதிய மன்னாவை ஆண்டவர் நமக்கு தந்து இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாப்பார். ஒரு எதிர்பார்ப்போடு இருங்கள், பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவனாக இருங்கள். கத்தர் விசுவாசத்தோடு கூட கத்தரை நோக்கி பார்ப்போம். கத்தர் நாம மகிமைப்படுவதாக. உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன். எல்லா கரைகளை தட்டிப்பான். எல்லாரும் பாடுவோமா? கரைகளை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். Jesus.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை ஆராதிப்பது ஒரு மகிழ்ச்சி. தெய்வ பிரசன்னத்தில் நிரம்பி இருப்பது ஒரு பெரிய அளவில்லாத மகிமை. அந்த மகிமைக்குள்ளே நாம் பிரசன்னமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இறங்கி வந்து கர்த்தர் நம்மளை நிரப்ப போகிறார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீர்தான் என் தஞ்சம், நீர்தான் என் கோட்டை. ஆண்டவர் தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், நீர்தான் என் தஞ்சம் என்று சொல்லுகிறார், நீர்தான் என் கோட்டை என்று சொல்லுகிறார். நாமளும் தாவீதை போல ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பணிந்து நம்மை உண்டாக்கின ஒரு இடத்துல பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடி ஆராதித்து தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய வல்லமை, தேவ கிருபை ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், வேலையிலும், சபையிலும், சமுதாயத்திலும் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பயத்தோடு பக்தியோடு 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நீர்தான் எந்த மனிதனும் நம்மை உயர்த்த முடியாது. எந்த மனிதனும் நம்மை காப்பாற்ற முடியாது. எந்த மனிதனும் நமக்கு தேவைகளை சந்திக்க முடியாது. அவர்தான் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார்.
உமக்கே ஆராதனை, இயேசுவுக்கு ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தங்களை மூடி கண்ணை மகிமைப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா எங்களை உண்டாக்கினது அம்மோடு கூட உறவு கொள்ள, உம்மோடு ஐக்கியப்பட, உம்மோடு அந்நியமாயிருக்க ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தில் நாங்கள் இடம்பெற ஆண்டவரே ஒரு தொடர்புக்குள்ள இருக்க கத்தனைகளை படைத்தீரப்பா. இழந்து போன அந்த மேன்மையை இயேசு கிறிஸ்து பலியாக பாட பலியாக ஆண்டவரே நிவாரண பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அந்த அன்புக்குள்ள எங்களை ஈர்த்தவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா நீ கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி, பாவ மன்னிப்புக்காக நன்றி, ஆண்டவரே அபிஷேகத்துக்காக நன்றி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகிற வழிக்காக நன்றி. ஆண்டவரே இந்த 4 மாதங்களை எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த மே மாதத்துல 2வது வாரத்திலும் எங்களை அருமையாக நடத்தினீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீ பாராட்டின எல்லா தயவுக்காக, இரக்கத்துக்காக, அன்புக்காக, கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிற, வேகமாக பரவி கொண்டிருக்கிற நாடுகளில் சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே அவைகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகள் அதிகமாக அமெரிக்கா பாதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே கர்த்தர் கிருபையாக இறங்கும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்பெயினுக்காக, இத்தாலிக்காக, ஆண்டவரே பெல்ஜியத்துக்காக, ஆண்டவரே வளைகுடா நாடுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் சுபம் பண்ணுகிறோம். கர்த்தர் இந்த கொரோனாவுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறாங்க. சீன தேசத்தில், உகண்டா தேசத்தில் ஆண்டவரே அந்த மாநிலத்தில் ஆண்டவரே திரும்பவும் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றினால 300 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பீதி அடைந்திருக்கிறார்கள். ரஷ்ய தேசத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வினாடியும் ஒரு உயிர் போய்கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் அப்பா. உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும், இறங்கும் ஆண்டவரே. உலக நாடுகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை ஈரான் தேசத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கிலாந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஜெர்மனி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், அங்கு வாழ்கிற தமிழ் ஆண்டவரே தமிழ் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், அந்த நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம், அங்கு இருக்கிற நர்ஸுக்காக, டாக்டருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். தனித்து வைக்கப்பட்டவர்களுக்காக, வியாதியால சிக்குண்டவர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு இரக்கத்தை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாடுகளில் ஒரு பெரிய சமாதானம், ஒரு அமைதி ஆண்டவரே, ஒரு ஆறுதல் ஆண்டவரே இந்த நாடுகளுக்கு உண்டாகத்தக்கதாக கர்த்தர் அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே உதவி செய்யும் அப்பா. ஒரு கட்டுக்குள்ள வரட்டும் அப்பா. தேவன் உடைய இரக்கத்தின்படி ஆண்டவரே, உடைய அன்பின்படி, தேவன் கிருபையின்படி தேவன் கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஆண்டவரே இந்த மாநிலத்தை, கர்நாடகா ஆண்டவரே, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆண்டவரே, ஜார்க்கண்ட், மேகாலயா இந்த பகுதிகளில் கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே. இந்தியாவில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்களில் கர்த்தர் ஆண்டவரே அதிகமாக பலியாகி இருக்கிற ஆண்டவரே இந்த மாநிலங்களில் சீக்கிரத்தில் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே டாக்டர்ஸுக்காக ஆண்டவரே, நர்சஸ்க்காக, ஒவ்வொருவருக்காக, சுகாதாரத்துறைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அறிவிக்கப்பட்டிருக்கிறதான நேற்று ஆண்டவரே அறிவிக்கப்பட்டிருக்கிறதான விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டியதான நன்மைகள், நடுத்தர வர்க்கத்திற்கு கிடைக்க வேண்டியதான நன்மைகள் ஆண்டவரே அரசாங்கத்தின் மூலமாக ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க கர்த்தர்
சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தமிழ்நாட்டிலே ஆண்டவரே, தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். தமிழ்நாட்டில் கொரோனாவே இல்லைங்கிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை செய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எம்எல்ஏ, எம்பி, ஆண்டவரே, எல்லா ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஆண்டவரே, உயர்மட்ட ஆண்டவரே குழுவினர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஆண்டவரே மந்திரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பிரயாசப்படுகிற எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். இந்த 10th எக்ஸாம், +1 எக்ஸாம், கர்த்தாவே யூனிவர்சிட்டி எக்ஸாம் எல்லாவற்றையும், நீட் எக்ஸாம் எல்லாம் உடைய கட்டுக்குள்ள இருக்கிறதப்பா. அப்படி சித்தத்தின்படி காரியங்களை அனுகூலமாக்க முடியாம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைகள் சீக்கிரத்தில் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். நீர் திறந்தால் அடைப்பவன் யார் ஆண்டவரே? ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் அடைத்தால் அதை திறக்கிறவன் யார் ஆண்டவரே? நீர் தான் ஆண்டவரே எங்களுக்கு பரிகாரம். உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வர கர்த்தர் உதவி செய்யும். எல்லா போதகர் குடும்பங்களை எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய துணைவியார் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதியும். சென்னை பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அரியலூர் ஆண்டவரே மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே டிஸ்ட்ரிக்டாக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அப்படி இரக்கம் வெளிப்படுவதாக சீக்கிரத்தில் சகஜ நிலைமை வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நடுத்தர கிராமங்களில் மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வடநாட்டில் அநேக மிஷனரிகள் கரண்ட் வசதி இல்லாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், சொந்த இடம் இல்லாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஒருவேளை போஜனத்துக்கு கூட கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே, இந்த மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக சர்ச் கட்டுறதுக்காக மற்ற காரியங்களுக்காக சேமித்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய இருதயத்தெல்லாம் பேசி இந்த மிஷனரிகளுக்கு ஒரு நாள் உணவு ஆண்டவரே, ஒரு நாள் உறவு ஆண்டவரே, ஒரு நாள் தேவைகள் ஆண்டவரே சந்திக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேகரிடத்துடைய உள்ளங்களை கர்த்தர் திறப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகருடைய ஆண்டவரே உள்ளங்கள் திறக்கப்பட்டு மனமுகந்து ஆண்டவரே ஏழை, திக்கற்றவர்கள், அனாதைகள், கைப்பெண்கள், ஆண்டவரே விதவைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அரசாங்கம் செய்கிற ஒவ்வொரு திட்டங்களும் ஆண்டவரே கடைசி ஜனம், ஆண்டவரே கடைசி இனம், கடைசி மனிதன் வரைக்கும் போய் சேரத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யும் அப்பா. ராஜாக்களின் இருதயம் உம்முடைய கைகளில் நீர்க்காலை போல இருக்கிறது. அவருடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புகிறீர். எல்லா அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகள், ஆண்டவரே மந்திரிமார்கள், ஆண்டவரே எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் கிரியை செய்யும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும். தேசத்தில் அமைதி உண்டாகட்டும். தேசத்தில் ஒரு ஆளுகை உண்டாகட்டும். தேசத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய அன்பு, ஆறுதல், ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் கிடைக்க வேண்டியதான அன்பு கிடைக்கத்தக்கதான கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாம் கட்டுக்கு அடங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. திருச்சி மாவட்டத்தை ஆசீர்வதியும். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊழியர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. துணைவியார்கள், பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. விசுவாச மக்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களுடைய தாழ்த்தை உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெருக்கமான ஆசீர்வாதத்தை தந்து சீக்கிரத்தில் ஜூன் மாதத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தாங்க. உங்களுடைய இரக்கத்தின்படி, எங்களுடைய ஜெபம் அல்ல, உங்களுடைய அன்பின்படி, உங்களுடைய இரக்கத்தின்படி கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரே ஒரு சரணத்தை பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் செய்தியை கேட்க போகிறோம். அவங்களோடு கூட எதிர்பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட வைத்திருக்கிற செய்தியை கர்த்தர் நமக்கு செய்வார், நமக்கு தருவாராக. மிகுந்த எதிர்பார்ப்போடு இருங்க. பயப்படாதீர்கள். விசுவாசம் உள்ளவனாய் இருங்கள். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாய் இருங்கள். பயப்படாதீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உலகம் முழுவதும் பஞ்சமாக இருந்தாலும் உங்களுடைய ஜனங்களுக்கு ஒன்றும் ஆண்டவர் பஞ்சமே இருக்காது. விசுவாச பிள்ளைகளுக்கு, தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு காகத்தை கொண்டு போஷிப்பார், ஒரு விதவையை கொண்டு போஷிப்பார். ஆண்டவர் எதையாவது ஒன்று கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு
ஆகாயத்து பட்சிகளுக்கு ஆண்டவர் போஷிக்கிற ஆண்டவர். அவருடைய ஜனங்களை கர்த்தர் போஷித்து அவர்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்த வாரத்துல கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி நமக்கு தெரிந்த நம்முடைய சபையில அடிக்கடி பாடுகிறதான இந்த பாடலை பாடி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். Jesus. சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். செல்லபடி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். தேவனுடைய செய்தியை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமமே உயர்வதாக. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் கிருபையுள்ள வார்த்தைகள். இன்றைய நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் கிருபையுள்ள வார்த்தைகள் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துல இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களிடத்தில் பேசும்போது நம்ம எப்பேற்பட்ட வார்த்தைகளை இன்றைய நாட்களில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். கலாத்தியர் 4:19 எடுத்து வாசிக்கலாம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி, இன்றைய நாட்களில் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிரியைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய காரியங்கள் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். இன்றைய நாட்களில் ஏனோ தானோ நானோ எல்லாரையும் போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்கிற வாழ்க்கை அல்ல. பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனை படுகிறேன். இன்றைய நாட்களில் நம்மளிடத்தில் அப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் நம்மளிடத்தில் உருவாக வேண்டும். அது மாத்திரமல்ல, அதே போல நம்மளிடத்துல என்ன வேண்டும், இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிறேன் என்று யார் சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்றைய இடத்துல நம்மிடத்துல என்ன வாசனை வீசுகிறது? கர்த்தருடைய வாசனை வீச வேண்டும். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அநேகருக்கு போய் இயேசுவை சொல்லுகிறதுக்கு முன்பாகவே நம்மிடத்தில் அவருடைய வாசனை வீசும்போது அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக அமையும். அது மாத்திரமல்ல, இயேசு சொல்லும் போது சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி யார் சொல்கிறார்? இயேசுவை சொல்லுகிறார். இயேசுவிடத்தில் அநேகர் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய காரியங்களை வைத்து அநேகர் இயேசு கொன்றார். இன்றைக்கு இயேசுவை பார்க்கும்போது பிதாவை அவர் வெளிப்படுத்தினார். அதே போல இன்றைய நாட்களில் நாம் இயேசுவை, அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டும். இது ஒரே நாளில் நடப்பது இல்லை. ஒவ்வொரு நாளும் இதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். இன்றைய நாட்கள் அநேக நாட்கள், வருடங்கள் ஆகிறது நாம் ரட்சிக்கப்பட்டு. ஆனால் கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய காரியங்கள், அவருடைய சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு நாம் ஏனோ தானோ என்று இருக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தருடைய சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்படும் போது மாத்திரம்தான் நாம் கர்த்தரை
கர்த்தரை போல, அவரை போல, அவருடைய சுபாவத்தை போல நாம் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் உருவாக்கப்பட்டவன் என்ன செய்ய, பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனால் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்போம், ஆனால் அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய சுபாவம் நம்மளுக்குள் இருக்குமானால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். ஏனால் நாம் அவரை போலவே, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். அவரை போல அவர் எல்லாவற்றிலும் ஒரு கிருபையுள்ள வார்த்தைகளை அவர் என்ன செய்தார்? பேசினார். அதுபோல இந்த நாட்களிலும் நாம் அவரை போல உருவாக்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய சுபாவம் நம்மிடத்தில் காணப்பட கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்டிருக்கிற அவர் சகலவித ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்திலே நம்மளுக்கு ஆறுதல் அளிப்பது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் மாத்திரம் என்று அநேகர் துக்கத்திலே இன்றைய உலகம் போய்கொண்டிருக்கிற நாட்கள்ல பார்க்கும்போது அநேகர் சாவுக்கு ஏதுவாக, மரணத்துக்கு ஏதுவாக அநேக வியாதிகளினால் மறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தை, வசனம் மாத்திரம் இந்த நாட்கள்ல ஆறுதலையும் பலனையும் சத்துவத்தையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. இன்றைய நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து இந்த மே மாசத்துல வந்து நிற்கிறோம். ஜனவரியில நாம் அநேக பொருத்தனைகளை ஆண்டவருடைய சமூகத்துல பண்ணியிருப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சுபாவத்தில் ஒரு மாறுதல் வேண்டும், நான் உமக்காக கனி கொடுக்க வேண்டும், உம்மை போல என்னை மாற்றும், உம்முடைய காரியத்திலே நான் வளர வேண்டும் என்று சொல்லி அநேக நேரம் ஆண்டவருடைய காரியத்துல நாம் ஒப்பு கொடுத்திருப்போம். ஆனால் இந்த 5வது மாதத்துல வந்து நிற்கிற நாம் நம்முடைய காரியங்கள் இந்த நாட்கள் ஆண்டவருடைய சுபாவத்திலே எவ்வளவு மாறுதல் நம்மிடத்துல வந்திருக்கிறது. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கும்போது, உலகத்தில் அநேக காரியங்களை பார்க்கும்போது இந்த நாட்கள்ல என்னுடைய வார்த்தைகளின் வாயின் வார்த்தைகள் எவ்வளவா இருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு, இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படியாய் கர்த்தருடைய நாமத்தை பேசுகிற அதே வாயிலே அநேக காரியங்களை நாம் பேசுகிறோமா என்று நம்மளை நாமே இந்த நாட்களில் நிதானித்து அருகிற கிருபையை கர்த்தர் தருவார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கிருபையுள்ள வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தையில வாயிலிருந்து எப்படி வந்தது? கிருபையுள்ள வார்த்தைகள். கர்த்தர் 3 வருடம் ஊழியத்தை செய்தார். அவர் இருந்த நாட்கள்ல ஒரு மனுஷனும் ஒருவரும் அவரை குற்றப்படுத்தாதபடிக்கு அவர் அவ்வளவாய் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருந்தார். அவருடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் செயல்களிலும் செய்கைகளிலும் ஒரு விதத்திலும் ஒருவராலும் அவரை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு அவ்வளவாய் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருந்தார். இன்றைய நாட்களில் நாம் ரட்சிக்கப்பட்டு 20 வருடங்கள் 30 வருடங்கள் ஆகிறது. அதை நாம் பெருமையாக பேசுகிறோம். நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருடம் ஆகிறது, 30 வருடம் ஆகிறது. ஆனால் நம்முடைய வாயிலிருந்து அவரை போல கிருபையுள்ள வார்த்தைகள் வருகிறதா? இல்லை தேவையில்லாத முறுமுறுப்புகள், மாய்மலமான காரியங்கள், கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறார் என்று இந்த நாட்களை பார்க்க போகிறோம். அடுத்ததாக வாசிக்கலாம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவனவனுக்கு இன்னத்தின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கிருபை பொருந்தினதாயும் கர்த்தர் சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? கிருபை உள்ளதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உப்பால் சொல்லப்பட்ட வார்த்தை மார்க் 9ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். இதுல சொல்லப்பட்டது கர்த்தர் ஒவ்வொரு உவமைகளை குறித்து சொல்லும் போது இதுல உப்பை குறித்து அவர் உவமையாய் சொல்லுகிறார். சொல்றது மாத்திரம் அல்ல, உப்பை எதிலே போட்டாலும் அது அதோடு கரைந்து விடும், அதோடு சார்ந்து விடும். அதுக்கு தனித்தன்மையே கிடையாது. ஒரு உப்பை என்ன செய்யுங்கன்னா தண்ணீரை போட்டீங்கன்னா தண்ணீரோடு கலந்து விடும், மாவோடு போட்டீங்கன்னா மாவோடு கலந்து விடும். அதுக்கு தனித்தன்மையே கிடையாது.
அது எதோட இருக்குதோ அதோட அது என்ன செஞ்சுக்கும், தன்னை அப்படியே உருவாக மாற்றிக்கொள்ளும். அதே போல நாம் கர்த்தரோடு இருக்கும் போது, அவரோடு நாம் நெருங்கி இருக்கும் போது மாத்திரமே நாம் அவருடைய சுபாவத்தையும் அவருடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்கள்ல கிருபையுள்ள வார்த்தைகளால், உப்பால் நிறைந்த வார்த்தைகளால், மிருதுவான வார்த்தையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்கள்ல ஒரே ஒரு கேரக்டரை குறித்து நாம் பைபிள்ல இருந்து பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட வார்த்தை நிறைந்தவளாக ஒரு பெண் இருந்தாள். அவள் ஒரு பெரிய ராஜாவுக்கு அவள் மனைவியா இருந்தாலும் அவ்வளவு ஒரு முரட்டு குணமுள்ள ஒரு மனுஷனையும் தன்னுடைய கிருபை பொருந்தின வார்த்தைகளால் அவள் சம்மதிக்க வைத்தாள் என்பதை குறித்து இந்த நாட்கள்ல பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அவன் 180 நாட்கள் விருந்து கொண்டாடுகிறான். யார் என்றால் அகஸ்வரு ராஜா. அவனுடைய நாடு எத்தனை நாடுகள் என்றால், அவன் 127 நாடுகளுக்கு அவன் ராஜா. 1 2 அல்ல, 127 நாடுகளுக்கு ராஜாவா இருந்தான். அவன் 180 நாட்கள் என்ன செய்கிறான், விருந்து கொண்டாடுகிறான். அது மாத்திரமல்ல, 1வது வசனம் 10வது வசனம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும் போது மகாரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று அவள் என்ன செய்யப்படுகிறாள்? 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் திராட்சை ரசத்தினால் அவன் என்ன செய்கிறான், நிறைந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால் அப்பொழுது ராஜா கடும் கோபம் மூர்க்க வெறி கொண்டு, அவன் திராட்சை ரசத்தினால் நிறைந்திருக்கிறதுனால் அவன் மூர்க்க வெறி கொண்டு என்ன செய்கிறான்? 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவாகிய அகாஸ்வேயு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை நமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானதால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வைக்கு அற்பமாய் எண்ணுவார்கள். அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மனைவியாகிய வஸ்தியை வர சொல்லுகிறான். அவள் வரமாட்டேன் என்று சொன்ன போது அவனுக்குள்ள கடும் கோபம் மூர்க்க வெறி கொண்டவனாய் இருக்கும் போது அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், அநேக ராஜாக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அவள் வரமாட்டேன்னு சொல்லும் போது இது எல்லா ராஜாக்களையும் அவருடைய மனைவிகள் தங்களை என்ன செய்வார்கள், அற்பமாய் எண்ணுவார்கள் என்று அநேக ராஜாக்கள் சொல்லும் போது அவன் என்ன செய்கிறான், வஸ்தியை தள்ளிவிட்டு அந்த ஸ்தானத்திலே வேறொரு ராணியை அகஸ்வேரு ராஜா தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஸ்தானத்திலே யாரை கொண்டு வருகிறார்கள் என்றால் 127 நாடுகளிலும் தேடுகிறார்கள். ராஜாவுக்கு ஒரு பெண் வேண்டும், ராணி வேண்டும் என்று தேடும் போது கர்த்தர் எஸ்தருக்கு கர்த்தருடைய கண்கள கிருபை கிடைக்கும் போது அவள் ராஜாவுக்கு ராணியாக மாறுகிறாள். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அப்ப ராணியாக அவள் மாறுகிறாள். மாறுறது மாத்திரம் அல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன், யாராவது அழைப்பிக்கப்படாமல், அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, அது யாரா இருந்தாலும் சரி, புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் யாருமே உள்ளார்க்க பிரவேசிக்க முடியாது. ராஜா எப்ப பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய, அவன் எப்ப அந்த ராஜா தன்னுடைய மனைவியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உத்தரவு போடாமல் ஒருவரும் ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படி உத்தரவு வராத பட்சத்திலே அவர்கள் அதற்காக வெயிட் பண்ண வேண்டும். எப்ப பொற்செங்கல் நீட்டப்படுவதோ அப்பதான் அவர்கள் உள்ளார்க்கே போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டளை அகஸ்வேரு ராஜாவிடத்தில் இருந்தது. அது மாத்திரமல்ல, எஸ்தர் 5வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டார். திரும்பவுமாய் போய் எஸ்தர் நிற்கிறார்.
நிற்கும் போது பொற்செங்கல் நீட்டப்படுகிறது. அப்பொழுதுதான் அவள் என்ன செய்கிறாள், அந்த ராணி போய் அந்த பொற்செங்கலை தொடும்போது அவள் என்ன செய்கிறாள், உள்ளே போகிறாள், நுனியை தொடுகிறாள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல தினம் தினம் அவள் என்ன செய்வாள், போய் பார்ப்பாள். அப்போ ராஜா எப்பொழுது அந்த பொற்செங்கலை நீட்டுகிறாளோ அப்பொழுது மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், போய் நிற்க முடியும். அப்பொழுதுதான் ராஜாவிடத்தில் பேச முடியும். 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அப்ப எஸ்தர் ராஜாத்திட்ட ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கும் போது ராஜா சொல்றார், உனக்கு ராஜ்யத்தில் பாதி மட்டும் தருகிறேன் என்று சொல்லி. நம்மளா இருந்தா, இப்போ உள்ள ஸ்திரீகளா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, ராஜாவே பாதியா முழுசுமே எனக்கு வேணும்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஆனா ராணி என்ன செய்யறா, அவள் இன்றைக்கு உள்ள ஒரு ரட்சிப்பு, இன்றைக்கு உள்ள ஒரு பைபிளின் வசன அனுபவங்கள், இன்றைக்கு நம்மளுக்கு கிடைத்திருக்கிற பெரிய வெளிப்பாடுகள் அன்றைய காலத்துல அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அந்த காலங்களில் எப்படி இருந்தது, பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருந்தது, ஜீவனுக்கு ஜீவன் பதிலுக்கு பதில். இப்படி இருந்த காலத்திலே எஸ்தர் ஞானமாய் பேசுகிறார். அவளோட கர்த்தருடைய கிருபை தயை இருக்கும் போது அவளுடைய வாயிலே கிருபையுள்ள வார்த்தைகள் காணப்பட்டது. அவள் ராஜா கேட்ட உடனே அப்படியே என்ன செய்யல, அப்படியே ஆவேசப்பட்டு தன்னுடைய காரியத்தை புலம்பி அவளிடத்தில் கொட்டவில்லை. ராஜாவே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இது போன்ற ஒரு ஆமான் ராஜா என்னுடைய யூத ஜனங்களை அழிக்க அவன் வகை தேடி கொண்டிருக்கான், எல்லா காரியத்தையும் அவனிடத்தில் கொட்டவில்லை. அவனிடத்தில் சமயத்தை அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். ராஜா என்ன கேட்டாலும் அதற்கு சமயத்தை அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். கேட்கும் போது என்ன செய்கிறாள், அவள் வாசிக்கலாம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்விக்கு விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்று. அவன் சொன்னது உனக்கு ராஜ்யத்தில் பாதி மட்டும் தருகிறேன் என்று சொல்லி. ஆனால் எஸ்தர் சொல்லுகிறாள், ராஜாவே, நான் இன்றைக்கு செய்யும் விருந்துக்கு, அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 4வது வசனத்திலே, அப்பொழுது ராஜாவுக்கு சித்தமானால், அவருடைய வாய் கிருபை பொருந்தின வாய், அவருடைய வார்த்தைகள் அழகாக பேசுகிறார். தன்னுடைய ராஜா தான், தன்னுடைய ராஜாவிடத்தில் எது வேணாலும் பேசலாம், ஆனால் எவ்வளவு அழகாக பேசுகிறாள். ராஜாவுக்கு சித்தமானால் நான் இன்றைக்கு செய்கிற விருந்துக்கு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய. போதும், எவ்வளவு ஒரு முரட்டான, ஒரு முரட்டு சுபாவம் உள்ள ஒரு ராஜா முதல் மனைவி வஸ்தியை அவன் போக வைத்ததுக்கு, நிராகரித்ததுக்கு காரணமே தன்னுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி. ஆனால் அவள் 4வது வசனத்துல சொல்லும் போது உமக்கு சித்தமானால்ங்கிற ஒரு வார்த்தை கிரியை செய்து 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய, ஒரு கிருபை பொருந்தின வார்த்தை முரட்டு சுபாவம் உள்ள ஒரு ராஜாவுடைய இருதயத்தையே மாற்றினது. அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்குது, இந்த இடத்திலே அவன் புருஷனிலே அவன் ஒரு ராஜா. அந்த ராஜா 127 தேசத்துக்கும் ராஜா. அவன் சொற்படி செய்யவில்லை என்பதற்காக தான் என்ன செய்தான், முதல் மனைவியவே வஸ்தியவே தள்ளி விட்டாள். அந்த நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னாக்க ராஜாவின் சட்ட திட்டங்களின் படி நீங்க பார்த்தீர்கள் என்றாக்க ராஜா மனைவி சொல்ல கேட்கவே கூடாது. அவர்கள் யூத குலத்தின் முறைமைப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் பெண்களை ரொம்ப அடிமைகளா தான் எண்ணுவாங்க. அவங்கள பெண்களை ரொம்ப மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அவங்க நடத்தவே மாட்டாங்க. ரொம்ப அற்பமாய், ரொம்ப இழிவாக தான் நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சொல்ல இருக்கும்போது மனைவி அடிமையாய் கருதப்பட்ட அந்த நிலைமையில ராஜா மனைவி பேச்சை கேட்டவன் சொல்றான், அவள் என்ன செய்யறா, எஸ்தர் சொல்படி செய்யுங்கள் சொல்லி சொல்றான். எத்தனை 127 ராஜா நாடுகளுக்கு ராஜாவா இருக்கிறவன் சொல்லுகிறான். 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? திரும்பவுமாய் கேட்கிறான், உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். திரும்பவுமாய் கேட்கிறான். விருந்து பரிமாறப்படும் போது அவள் நினைத்திருக்கலாம், பரவாயில்ல ராஜா இப்ப சந்தோஷமா இருக்கிறார், இந்த நேரத்துல நிறைய அவனுக்கு திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்து உன்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வாங்கிடலாமா அப்படின்லாம் அவளுக்கு யோசிக்க தோணல. பாருங்களேன், ஃபுல்லா எல்லாம் கொடுத்துட்டு அந்த 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால். ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இதே வசனத்தை தான் அவள் சொல்கிறாள். 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல
சொல்லப்பட்டிருக்கு ராஜாவுக்கு சித்தமானால், அதே 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்கிறாள் ராஜாவுக்கு சித்தமானால். அவளுடைய காரிய வாயின் வார்த்தைகள் அவ்வளவு ஒரு கிருபையுள்ள வார்த்தைகளால் ராஜாவிடத்துல பேசுகிறாள். அது மாத்திரமல்ல, 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது ராஜாவியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து போதும், ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தார். மூன்றாவதாக சொல்லுகிறார், ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தார். கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்கணும், உமக்கு சித்தமானார். அடுத்ததாக அவளுடைய காரியத்தை சொல்கிறார். 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகியான ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணார். அழுது 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எஸ்தர் ராஜ சமூகத்திலே பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது. அடுத்ததாக என்ன செய்யறா? அழுகிறாள். அது மாத்திரமல்ல, எல்லாத்தையும் சொல்றா. 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ராஜாவுக்கு சித்தமாயிருந்து. அந்த சென்டென்ஸ் அவ எங்கெங்க வராலோ அந்த இடத்தில் எல்லாம் சொல்றா, ராஜாவே, இது என்னுடைய விருப்பம் அல்ல, இது என்னுடைய ஆசை அல்ல, இது என்னுடைய எண்ணம் அல்ல, உமக்கு சித்தமாய் இருந்தார். வாசிங்க 8:5. உமக்கு சித்தமாய் இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு எவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்வளவு அழகாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறாள் பாருங்க. காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அன்மேதாவின் குமாரனாகிய ஆமோன் என்னும் ஆகியான் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போகும் பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற. இப்பதான் பாருங்க, 8வது அதிகாரத்துக்கு தான் வர்றா. எத்தனாவது அதிகாரத்தை ஆரம்பித்த அவள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஸ்டாக சொல்லுறாள், உமக்கு சித்தமாய் இருந்தால், உம்முடைய கண்கள்ல எனக்கு பிரியமாய் இருந்தால் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? சொல்லும் போது ராஜாவினுடைய இருதயம் மாறுகிறது. வாசிக்கலாம் 8வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி. அப்பயும் பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தைகள். உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றார். அவ சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா முடித்த உடனே தன்னுடைய ராஜ முத்திரை மோதத்தை அப்படியே கலட்டி யார்கிட்ட கொடுத்துருதான்? ராஜா ராணிட்ட எஸ்தர்கிட்ட கொடுத்துருதான். ஆனா இந்த காரியத்தை யாராலும் முத்திரை போட்டதுதான். அதை ஒண்ணுமே செய்யவே முடியாது. அதற்கு தான் நான் பார்க்கிறோம். தானியேல் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6:8. ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அது மாறாத பிரமாணத்தின்படி ஒரு ராஜா ஒரு முத்திரையை போட்டு ஒரு காரியத்தை செய்து விட்டால் அதை மாற்றவே முடியாது. அது அவ்வளவுதான். 9வது வசனம் வாசிங்க. 6:9. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். அவ்வளவுதான். அந்த ராஜா கையெழுத்து வைத்து விட்டால் அந்த காரியத்தை மாற்ற ஒருவராலும் முடியாது. 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். 15வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்டு எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது. ராஜா ஒரு கட்டளை போட்டால் முத்திரை மோதத்தை அந்த கவர்லை வைத்து விட்டால் எந்த காரியத்தையும் மாற்ற முடியாது. ஆனால் ஒரு எஸ்தருடைய கிருபையுள்ள வார்த்தைகள் ஒரு துஷ்ட ஆமானா இருந்த அவனுடைய காரியத்தை கர்த்தர் இருதயத்தை மாற்றினார். ஒரு மெதுவான காரியங்கள், கிருபையுள்ள வார்த்தைகள். அவன் கேட்கிறான், உனக்கு என்ன பாதி ராஜ்யத்தில் பாதி தருகிறேன் என்று சொன்ன போது கூட உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பமாயிருந்தால், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால், உமக்கு பிரியமாய் இருந்தால், அவள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ராஜாவுடைய இருதயத்தை மாற்றுகிறாள். ஒரு முதல் மனைவியை வேண்டாம் என்று தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனைவியை தள்ளின அவன் ஒரு ராஜ ஸ்திரீயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். மாற்ற முடியாத ஒரு பிரமாணத்தை மாற்றுகிறாள் எஸ்தர். ஒரு பெரிய சட்ட திட்டத்தை தன்னுடைய ஒரு வார்த்தையினால் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். மெதுவான பிரதியுத்தரம்,
தன்னுடைய வார்த்தை நிமித்தமாய் மெதுவான பிரதியுத்தரம் அவனுடைய உக்கிரத்தை மாற்றினது. அவனுடைய செங்கோல் தொட்டாதான் ஒருத்தி உள்ளார்க்க வர முடியும். அது யாரா இருந்தாலும் சரி, மெதுவாக போய் உள்ளார்க்க போய் அவருடைய எல்லா காரியத்தையும் மாத்துகிறாள். இந்த நாட்கள்ல மெதுவான பிரதியுத்தரம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய காரியங்கள்ல, நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவரை போல அவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 53 அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. போதும், நெருக்கப்பட்டு அவர்கள் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். எல்லாவற்றுக்கும் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் அவர் தம்முடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. அப்ப எல்லாவற்றுக்கும் காரணம் அவருக்கு நமக்கு முன்பாக இருக்கிற ஒரே உதாரணம் கர்த்தர் இயேசு. அவரை நாம் பார்க்கும்போது, அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது, நாம் இந்த நாட்கள கிருபையுள்ள வார்த்தைகள் ஒரு பெரிய யூத குலத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டது. கிருபையுள்ள வார்த்தைகள் ஒரு பெரிய அகசுவர் ராஜாவுடைய இருதயத்தை மாற்றினது. இன்றைக்கு நம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகள் துவண்டு போயிருக்கிற ஜனங்கள், மரணத்துக்கு நேராக போயிருக்கிற ஜனங்கள், இன்னைக்கு வியாதியில கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், துன்பத்திலே கோர பிடியிலே பசியிலே பட்டணியிலே இருக்கிற ஜனங்கள் நம்முடைய வார்த்தை நிமித்தமாய் மீட்கப்பட்டு இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்படுகிற ஒரு பெரிய காரியத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த நாட்கள்ல நம்முடைய வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாய் மாறும்போது, கர்த்தரை போல நாம் மாறும்போது, அநேகரை அவருக்கு நேராக ஆகாயப்படுத்த கர்த்தர் இந்த நாட்கள் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா கண்களை மூடி செபிப்போம். இந்த நாட்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாட்களை எங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பார்க்கிறோமே மிருதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் என்று சொல்லி எஸ்தரை இந்த நாட்களை பார்க்கும் போது அவள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மோசமான ராஜாவா இந்த அகசுவர் ராஜா, ஒரு துஷ்ட மனுஷன், எவ்வளவு ஒரு திராட்சரசத்தினால் கழித்து இருந்தவன், 127 நாடுகளுக்கு அதிகாரியாய் இருந்த ஒரு ராஜாவை கர்த்தாவே தன்னுடைய வார்த்தையினாலே அவள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒரு யூத குலத்துக்கு ரட்சிப்பை அவனுடைய நிமித்தமாய் கட்டளையிட்டது போல இந்த நாட்களிலும் எங்களுடைய ராஜாவாகிய நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து இந்த நாட்டில் உம்முடைய சுபாவத்தை, உம்முடைய காரியங்களை, உம்மிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த நாட்கள் அழிந்து போகிற ஜனங்களை உம்மண்டே சேர்க்கிற ஜனங்களாய் எங்களை கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த நாட்கள் அப்பேற்பட்ட கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். என்னையும் எங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.